Daily. Taste the Daily. மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா திமுக நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் திமுக தலைவர் பேசினாலும் கூட இல்ல அதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு பொதுக்குழுவில் உற்சாகத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மக்கள் மத்தியில் உண்மையிலுமே திமுகவுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிற பயத்தினுடைய வெளிப்பாடா? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சிக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. முதல்ல உங்க நியூஸே தொலைக்காட்சிக்கிட்ட மரியாதைக்குரிய பேனலிஸ்டுங்க எல்லாத்துக்கிட்டையும், குறிப்பா சகோதரி பேராசிரியர் மஞ்சுளாவா எல்லாத்துட்டையும் உங்களுடைய வாழ்த்துக்கள் கேட்கிறேன். இன்னையோட 1010 நாள் ஆகுதுங்க. அதனால முதல்ல மனமார்ந்து எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிடுங்க. சொன்னதுக்கு அப்புறம் நான் அடுத்ததை தொடங்குறேங்க. எதுக்கு சார் அந்த வாழ்த்து? அதையும் சொல்லிருங்க, கேக்குறாங்க பாருங்க. ஆட்சிக்கு வந்தா வேங்கை வயல்ல திராவிட போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு இன்னையோட 1010வது நாள் ஆகுதுங்க. ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ் சிபிஐ விசாரிச்சு நீதி வாங்கி கொடுத்தா பொள்ளாச்சிதும் அதுக்கு பேர் வச்சுக்குவோம், நேம் போட்டுக்குவோம், ஸ்டிக்கர் ஒட்டிக்குவோம். அவசரமா ஜஸ்டிஸ் ஹரீட் ஜஸ்டிஸ் பரீட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பல சார்களை காப்பாத்த ஒரு அயோக்கியனை மட்டும் பிடிச்சு முன்னிறுத்தி அவனை உள்ள தள்ளி அதுக்கும் பேர் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஆட்சி. அதோட ஆட்சியில இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து விட்டோம், இதோ பிடித்து விடுவோம். ஏன்னா அடுத்து எஃபிஐ தான் கேட்கணும். இதுல ஒரு விஷயங்க, கள நிலவரம் அதிமுகவுக்கு சாதகம், கலவரம் திமுகவுக்கு அப்படின்னு தான் நீங்க கொடுத்த தலைப்பு நோக்கி நான் பாக்குறேங்க. இந்தியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் என்ன சொன்னார்னா, இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலாம் என்றால் கழகம் அப்படின்னு திரு கருணாநிதியால் பட்டம் சுமத்தப்பட்டு 2வது முறை ஜனாதிபதி ஆகக்கூடிய நல்ல ஒரு தமிழருக்கு கிடைத்த வாய்ப்பை கெடுத்த இவங்க அப்பா தான் கலாம் என்றால் கழகம் அப்படின்னாரு. அவ்வளவு பெரிய தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்களை கனவு காண சொன்னாரு. இளைஞர் வேஷத்துல இருக்கிற இந்த முதிய முதல்வர் கனவு இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். என்ன சார், அவர் ஒரு முதலமைச்சர், ஜெனியூனா நீங்க விமர்சனம் பண்ணுங்க, யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஜெனியூனா பேசுங்க, தனிப்பட்ட தாக்குதல் வேணாம், சொல்லுங்க. டிப்டாப்பா இருக்கிறாருங்க, இளைஞரா இருக்கிறாரு, துடிப்போடு இருக்கிறாரு. போதுங்களா? பொறாமையா இருக்கு போல உங்களுக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு. அதான் எந்திரன் ரோபோ மாதிரி இருக்கிறாரு. சார் இங்க பாருங்க, மறுபடியும் பாருங்க. இல்ல இதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க கருத்துக்கு வாங்க. சரி விட்டுருங்க. ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் கமல் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லட்டுமா? அவங்க கூட இருக்கிறவர் தான், இதுக்கும் சண்டைக்கு வருவீங்களா? சரி விட்டுருங்க, வந்துடுறேங்க. கள நிலவரம் அதிமுகவுக்கு சாதகமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 4 பாயிண்ட்ல சொல்லிடுறேங்க. சொர்க்கத்தின் அருமை நரகத்துலதான் தெரியும், இருட்டோட கொடுமை வெளிச்சத்துலதான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனோஜ். அந்த மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு பழனிசாமி நல்லாட்சி, சந்தி சிரிக்காத சட்டம் ஒழுங்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில இவங்க கூட இருக்கிற இந்த போராளிகள் மற்ற குழுக்கள் எல்லாம் தூண்டி விட்டு 20,000 போராட்டங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தும் சந்தி சிரிக்காத சட்டம் ஒழுங்கு, மக்களை மகிழ்வித்த திட்டங்கள், குறிப்பா பொங்கல் பரிசு போன்ற திட்டங்கள், தமிழக முன்னேற்றத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரி, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை தமிழகத்துக்கு கொண்டு வந்தது, கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு சரித்திரம் பேசும் இன்னும் 100 ஆண்டுகள் பேசக்கூடிய 7.5% உள் ஒதுக்கீடு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வெறும் 4 பேர் 5 பேர் மருத்துவ மாணவர்களா போயிட்டு இருந்த இடத்துல 450 பேர் இன்னைக்கு போறாங்க. அப்படின்னா எப்படி 69% இடஒதுக்கீடு அம்மா கூட சரித்திரத்துல பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்தை நோக்கி போன பழனிசாமி பிண அரசியல் பண்ணல. நீட்டை வச்சுக்கிட்டு அனிதாவோட அந்த மறைஞ்சு போன பொண்ணை போட்டோவை வச்சுட்டு பிண அரசியல் பண்ணாம மாற்று வழி என்னன்னு கண்டுபிடிச்ச மதியுக பழனிசாமி அந்த இடத்தை நோக்கி முன்னேறிக்கிறாரு. அவினாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம், டெல்டாவை பாதுகாக்க அரசியல் பண்ணாம பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. 1000 கோடியில் ஆசியாவிலேயே ஆகப்பெரிய கால்நடை பூங்கா, குடிமராமத்து பணி, பேரிடர் வெள்ளம் வந்த போது ஒன்றிய அரசு குன்றிய அரசு மோடி காரணம் அவங்க அப்பா தாடி காரணம் எல்லாம் சொல்லாம முன்னின்று மக்களை காப்பாத்தினது. அதே இந்த வெள்ளம் வந்தப்ப இவர் எங்க பெங்களூர்ல ஒரு இடம் போய் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாரு, டவுட் கூட்டணியோட போய் டெல்லியில உட்காந்துட்டு இருந்தாரு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கொரோனா என்ற உலக டைனோசர் வந்தப்ப வெறும் 1,000 ரூபாய் மாஸ்க் எடுத்து கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போன இந்த ஆட்சியை மக்கள் இன்னைக்கு ரிவைண்ட் பண்ணி பாக்குறாங்க, நினைச்சு பாக்குறாங்க. அதான் நான் சொன்னேன், சொர்க்கத்தின் அருமை நரகத்தில் தான் தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த சாதாரண கிராமத்துல இருந்து வந்த ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமி இவருடைய ஆட்சி நமக்கு பொற்கால ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு இவங்க. மணிகண்டன் சார், நீங்க கள நிலவரம் அப்படின்னு சொல்றீங்க, யார பிடிக்கும், யாருடைய ஆட்சி பிடிக்கும், யாருடைய ஆட்சி நல்லா இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா
தேர்தல் அரசியல்னு வரும் பொழுது வாக்குகள், கூட்டணி கணக்குகள், கணக்கு தானே இங்க பேசும், ஓட்டு தானே பேசும். எங்க யாரு எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க, எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு சதவீத வாக்கு இருக்கு, எந்தெந்த சதவீத வாக்குகளோடு இருக்க கட்சிகள்லாம் ஒன்றிணையறாங்க, அதுதானே சார், நம்பர் தானே சார் பேசும். ரொம்ப அருமையா கேட்டீங்க. நான் ஒரு பழைய உதாரணத்தை சொல்றேன். 2019 பாராளுமன்ற தேர்தல் இதே அதிமுக பாஜக கூட்டணி பல லட்சம் ஓட்டுகள்ல தோத்தது. 10 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சு கொஞ்சம் எதிர்ப்பு அலையை சந்திச்சு முதலமைச்சரா தேர்தலை சந்திச்சு அதே பிஜேபி வச்சு திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க உங்க டிவியில குறிப்பிட்ட மாதிரி வெறும் 3 லட்சம் ஓட்டுல தான் தோத்து போனார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்க. சட்டமன்ற தேர்தல்ல மக்களுடைய பார்வையை தான் 450 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வடநாட்டு புரோகிதரை கூட்டிட்டு தேர்தலுக்கு எல்லாம் வியூகம் எல்லாம் வகுத்து இவ்வளவும் பண்ணி கோடி கோடியா செலவழிச்சு மியூசிக் போட்டு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு மக்களை ஏமாத்தி வெறும் 3 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது கள நிலவரம். சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல இவ்வளவு திமுக அதிமுக 2 பேர்த்தையும் தனித்துவமா வாங்கின ஓட்டு பாத்தீங்கன்னா அதிமுக 22%, திமுக 26%, 4% ஓட்டு தான் அதிகம் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த தேர்தலை காட்டிலும் திமுகவோட ஓட்டு குறைஞ்சிருக்குது. பாஜகவுக்கு குறைந்தது தமிழ்நாட்டுல ஒரு 5 முதல் 7% ஓட்டு இருக்குது. சின்ன டாக்டர் பெரிய டாக்டர் அவங்களுக்குள்ளேயே வைத்தியம் பார்த்துட்டு உறுதியா இந்த கூட்டணிக்கு வருவாங்க, அந்நியாரும் தொடருவாங்க. இதெல்லாம் சேர்த்துறீங்க அப்படின்னா 42% ஓட்டு இதர கட்சிகள் எல்லாம் சேர்த்துறீங்கன்னா அது ஒரு 5%. இந்த திராவிட மாடல் எதிர்ப்பு 2011 எப்படி கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக ஒரு சுனாமி அலை அடிச்சதோ அந்த சுனாமி அலை என் பார்வையில பாத்தீங்கன்னா 2 மடங்கு பெரிய அலையா இப்ப வந்துட்டு இருக்குது. அதுல வரக்கூடிய ஒரு 5-6% ஓட்டுங்கிறப்ப எளிதில் பழனிசாமி அரியணை ஏறுவார் மக்களின் இதயத்தில். இல்ல நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க, திமுக இன்னொரு கணக்கு சொல்றாங்களே, கிட்டத்தட்ட 14 கட்சிகள் அவங்க கூட்டணியில இருக்கிறாங்களே சார். நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் மாதிரி கட்சி இல்லாமா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் இன்னும் ஒரு பெரிய லிஸ்டே இந்த பக்கம் சொல்லுவேன். ஐயா வேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாங்க, ஜி.கே. வாசன் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, எதிர்ப்பு அலை சுனாமி அடிக்கிறப்ப ஓட்டை படகுல ஏறி நீங்க எப்படி இது பண்ண முடியும்? நல்லாட்சின்னு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருந்தீங்களா? நான் இன்னும் ஒன்னே அளவு பண்ணுங்க. பால் விலை ஏத்தி மக்களுக்கு பால் ஊத்துனீங்க, பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு ஏத்துறீங்க, பால் சப்ளை பண்ண ஆவினுக்கே பால் ஊத்துனீங்க, மின் கட்டணத்தை ஏத்தி எல்லாத்தையும் ஷாக் அடிச்சு சாக வச்சுங்க, சொத்து வரியை உயர்த்தி எல்லாத்துக்கும் நெஞ்சு வலி வர வச்சுங்க, வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்தையும் ரோட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏத்தி எல்லாரும் ஆசிரியர் மண்ணை போட்டீங்க. பரந்தூர் பயங்கரம் பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி 4 ஆண்டுகளாக பேரிகார்டர் போட்டு அந்த ஊர்ல இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அந்த மக்கள் வெளியே வராம இவ்வளவு கொடூரமும் பண்ணிட்டு மாணவர்களுடைய சாதிய கொலைகள், நேர்மையா நடந்த அரசு அதிகாரிகள் சமூக ஆபீஸ்லயே போய் வெட்டி கொள்றா, கொலைப்பட்டியல் திரவ விலைப்பட்டியல் மாதிரி தினமும் வெளியே வருகிறது. கொலைப்பட்டியல் சந்தி சிரிக்கு சட்ட ஒழுங்கு. ஒரு ஆட்சியுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னா சட்டம் ஒழுங்கு. புரட்சி தலைவர் நடக்கிறதையெல்லாம் சொல்றீங்களோ? இல்ல நீங்க ஒரு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. மனசாட்சி இருக்குதா? அப்புறம் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க பேசின என்ன பண்றது? இத நான் சொல்லல சார், முதலமைச்சர் சொன்னாரு சார். அதத்தான் சொல்றீங்களோன்னு நான் கேட்க அதுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க அப்பா ஒரு காலத்துல போலீஸின் ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏதாவது சொன்னா தனிப்பட்ட தாக்குதல் நான் நினைக்கிறேன். ஏங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா 5040 கொலைகள் நடந்திருக்குதுங்க. ஒரு பிரபல பத்திரிகை பாத்தீங்கன்னா விலைப்பட்டியல் மாதிரி கொலைப்பட்டியல் போடுறான். மாணவர்களிடையே சாதிய கொலைகள் நடக்குது. அரசு அதிகாரிகள் சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப நீங்க ஈஸியா அக்சஸா இருந்தீங்க, மீண்டும் எதிர்கட்சியில கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்போம்னு அவங்க சொல்றாங்க. இவங்க போக்குவரத்து ஊழியர்கள் யாராவது சந்தோஷமா இருக்கு? நான் கேட்கறது சார், ஒரே ஒரு செக்டார் மக்கள் யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஓட்டு கேட்க வர்றப்ப தகுதி கேட்கல, நோட்டு கொடுக்க வர்றப்ப தகுதி பாப்பியான்னு கிராமப்புற மக்கள், நான் இன்றளவு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமப்புற மக்கள் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. அதனால சுனாமி அலையில் அரபிக்கடலில் தூக்கி எறியப்பட போகிறது திராவிட. பார்க்கலாம், நம்ம இன்னும் ஒரு வருடம் கூட முழுதாக இல்ல, பார்க்கத்தானே போறோம். நான் திரும்ப வர இருங்க. சேலமணிகன் சார், ரொம்ப சுருக்கமா அங்க இறுதி கருத்து வச்சிருங்க சார். ஒண்ணு இல்லைங்க, தமிழக மக்கள் மிக புத்திசாலிங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்றம், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்றம், ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்றம்னு மிக தெளிவா தெரிஞ்சவங்க. எதுக்கு எடுத்தாலும் மோடி காரணம், அமித்ஷா டாடி காரணம். இப்ப இருக்கிறது 7.5 இல்லாத 4.5 ஆட்சி. நான் 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா? திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா? மோடி அல்ல, அவருக்கான தேர்தல் 24 முடிஞ்சு போச்சு, திரும்ப 29 வரும்.
இப்ப பழனிசாமி பள்ளியில் இருக்கிற பழனிசாமி வேணுமா, திராவிட மாடல் நாயகர் வேணுமா, இதை தாங்க திசை கொடுக்குறாங்க. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு இன்னொன்னு சொல்லிடுறேங்க. சரிங்க, நான் சுருக்கமாங்கிறதால ஒண்ணு சொல்லிடுறேன். ஸ்டாலின் தான் வந்தாரு, துன்பியல் சம்பவம் செஞ்சாரு. மதுரையில எப்படி ரோட் ஷோ போனாரு அக்னீஸ்வரன் கேட்டாரு. மதுரை மாஃபியாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணதுனால அவரு என்ஓசி கொடுத்தாரு. பேராசிரியர் தம்பிக்கு அருமையான ஒரு கேள்வி, எங்க அந்த தம்பி, எங்க அந்த உறவுக்கார பங்க பகவத் தம்பி. நன்றி நன்றி. சரி.